விஜய் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் இனியா கேரக்டரில் ஆக்ட்ரஸ் நேஹா நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் பாக்கியலட்சுமி சீரியலோட ரீசெண்ட் எபிசோடில் இனியா டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிற மாதிரி சீரியலோட கதை தளம் இருந்துச்சு. அந்த வகையில் அந்த டான்ஸ் காம்படிஷன் எபிசோடில் இனியா டான்ஸ் ஆடியிருந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்களை ஒரு சிலர் பாராட்டி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இனியாவோட அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பலரும் கிண்டல் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியா முழுக்க நேஹாவோட அந்த டான்ஸ் வீடியோவை தான் பலரும் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் இவங்களோட உடல் தோற்றத்தை பயங்கரமாக ட்ரால் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தன்னை கிண்டல் பண்ணவங்களுக்கும் விமர்சித்தவங்களுக்கும் நேஹா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட இந்த அழகான எடிட் பண்ணப்பட்ட வீடியோவை எல்லாம் நான் பொறுமையாக பார்த்துட்ருக்கேன். இந்த மக்கள் யாரையாவது குறை சொல்லி சிரிக்கிறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து அதை ஜட்ஜ் பண்ணுற விதத்தை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்களை திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். மேலும் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் தான் தினமும் இன்னொரு பெண்ணை பற்றி கேலி பண்ணுறாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி கேலி பண்ணி பேசுறத பார்க்கும்போது மனசு உடஞ்சு போயிருச்சு. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எவ்வளவு அன்பானவங்கன்னு எனக்கு புரியலை. மேலும் இன்செக்யூரிட்டி, பதட்டம், பாடி ஷேமிங், புல்லிங் மாதிரியான விஷயங்களை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒருத்தர் இப்படி கிண்டல் பண்ணி பேசும்போது நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல எல்லாரும் மனுஷனாக இருங்க அண்ட் மற்றவங்க பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறத நிறுத்துங்க. ஏன்னா யாரும் இங்கே பெர்ஃபெக்ட் ஆனவங்க கிடையாது. யாராலையும் பெர்ஃபெக்டாகவும் இருக்க முடியாது. மேலும் என்னோட பேரண்ட்ஸ் என்ன அழகான பொண்ணாக வளர்த்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை மாதிரி என்னாலையும் ஒருத்தரை டவுன் பண்ணி சிரிக்க முடியும். ஆனால் அன்பான அழகான மனிதர்கள் ஒருபோதும் இன்னொருத்தரை தாழ்த்தி பேச மாட்டாங்க. மேலும் சில வீடியோஸ் அந்த ஷோ பற்றியும் சாங்ஸ் மற்றும் சீனை பற்றியும் இருந்துச்சு. ஆனால் பல வீடியோஸில் நான் எப்படி இருக்குன்ற தோற்றத்தை பற்றி இருந்துச்சு. அட்லீஸ்ட் அப்படி செய்யறதுக்காக நான் சம்பளம் வாங்குறேன். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதனால் உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்பட்டுக்கோங்க. மேலும் நீங்கள் தினமும் காலையில் எழுந்து கண்ணாடியை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒருவேளை உங்களால் மனசாராத செய்ய முடியலனா ஒரு மனிதனா நீங்கள் தோல்வி அடைஞ்சதுக்காக நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி நேஹா தன்னை பற்றி வர ட்ரால்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நேஹாவோட இந்த ரிப்ளை தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சம்பவத்துக்காக நேஹாக்கு அவங்களோட ஃபேன்ஸ் பலரும் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க.